தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக பெண் எம்பியிடம் அடி வாங்கினார் திமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக பெண் எம்பியிடம் அடி வாங்கினார் திமுக பெண் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது நடைபெற்ற சம்பவம். தூத்துக்குடி மேயராக இருந்து ராஜ்யசபா எம்பியானவர் சசிகலா புஷ்பா. இவர் அதிமுகவை சார்ந்தவர். அதிமுக ராஜ்யசபா எம்பி. இவருக்கும் திமுக எம்பி, தற்பொழுது திமுக ராஜ்யசபா குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா அவர்களுக்கும் நெருக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இருவருடைய புகைப்படங்கள், நெருங்கியிருந்த புகைப்படங்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் காணலாம். ஆனால் இவர்களுக்குள் திடீரென ஒரு பகை ஏற்பட்டது. பகை முற்றியது. இரண்டு பேரும் யதார்த்தமாக டெல்லி விமான நிலையத்தில் சந்தித்தனர். அப்பொழுது திருச்சி சிவாவை பார்த்த சசிகலா புஷ்பா எம்பி அவர்கள் ஆவேசமடைந்து தன்னுடைய செருப்பை கழற்றி திருச்சி சிவாவை சராமரியாக தாக்கினார். காவலர்கள் வந்து விலக்கிவிட்டனர். பின்பு இருவரும் கலைந்து சென்றனர். சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை வைரலாகியது. திமுக அதிமுக தலைமைகள் கூப்பிட்டு விசாரித்தன. திமுக தலைமை சிவாவை எச்சரித்து அனுப்பியது. அதிமுக தலைமை சசிகலா புஷ்பாவை கட்சியிலிருந்து நீக்கியது. செல்வி ஜெயலலிதா தன்னை விசாரணை என்ற பெயரில் கூப்பிட்டு தன்னை தாக்கியதாக சசிகலா புஷ்பா குறிப்பிட்டார். சசிகலா புஷ்பாவை அதிமுகவிலிருந்து நீக்கினார் செல்வி ஜெயலலிதா. சசிகலா புஷ்பா பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பாவிடம் அடி வாங்கிய திமுக எம்பி யார் என்று சொன்னால், தற்பொழுது ராஜ்யசபா எம்பிக்கள் குழு திமுக தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார்.